பேட்மிண்டன் நெட்டு தோரண மாதிரி மேலே இருக்கு. கரெக்ட். ஸோ இதெல்லாம் அந்த டைமுக்கு சிலதெல்லாம் ஞாபகம் இருந்தாலும் கூட ஆட்டுக்கு வால் எப்படி இருக்குன்றது தெரியாது நமக்கு ஆடை போடும்போது. ஓகே, எல்லாம் டெய்லி பார்க்குற லைஃப் தான். கரெக்ட். அப்போ அதுக்குன்னு ஸ்டடி பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் ரியல் ஸ்டடி. அதனால் எனக்கு எப்போவுமே எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நானாக வலைக்குள்ளே சிக்கிப்பேன். சிக்கிட்டு அதுக்குள்ளேருந்து வெளியில் வரதுக்கு ஆசைப்படுவேன் நான். பிகாஸ் ஐ வாண்ட் டு லேர்ன் அண்ட் டூ சம்திங். அதுதான் அந்த ஆஸ்பெக்ட் தான். அப்படி தான் வரும் ஒரு கதைக்கும். அந்த சிறுகதை அந்த வரத்த முடியாது, தொடர்கதை அப்படியே கீப்பப் பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒரு சூழல். ஒரு படம் வரைகிறதுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்க? எனக்கு லேட் மாஸ்டர்னே பேர் சார். எனக்கு நான் அது ஓப்பனாக சொல்லணும் இல்லையா, நான் லேட் மாஸ்டர் 54 வருஷம் இருக்கேன்னா அது ஏதோ என்னுடைய ஒர்க்கு தான் நான் மரியாதை கொடுக்குற ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அதை தாண்டி உங்களுடைய ஓவியத்தை ரசிக்கிறாங்க. ஸோ அதில் என்னென்னா, எனக்கு ஒரு வாட்டி வேறு சாவி சாரை சொல்லிட்டார், என்னடே நீ வந்து உரிமையோடு சொல்வார் தேன்றதுலாம் நான் ரொம்ப மணியும் செல்வன் பேர். ஆமாம். அதனால் நீ வந்து என்ன படம் கொடுத்தா நீ ஏன் லேட் பண்ணுற, போட்டமாக வந்து கோகுல பாரு காத்தில் வந்து இப்போ வந்து டேபிள் வச்சுக்க பாரு கொடுத்த, நீ ஏன்டா பண்ணுற பண்ணு ஒன்று நல்லா வருதுடா, நீ பண்ணுடா சீக்கிரம். நான் சொன்னேன், இல்லை சார் நான் ஸ்டடி பண்ணாமல் பண்ண மாட்டேன், ஃபைல்லாம் பார்ப்பேன் நான். நீ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிற வேலை வச்சுட்டு வச்சுக்கோ, இது பொடியே கடைசி வரைக்கும் அதுதான் போகும், கடைன்னு எடுத்து போட்டுருங்க. அப்போ அவர் சொல்ல முடியல, இல்லை சார் அப்படின்னு சொல்லி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பட் அந்த ஸ்டடீஸ் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது.